வட மாநிலத்திலிருந்து பொழப்ப தேடி சென்னைக்கு வந்த ஒரு குடும்பத்துக்கு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 26ஆம் தேதி அடையார் இந்திரா நகர் 1வது அவென்யூ சாலையில ரத்த காயத்தோட ஒரு இளைஞர் சாக்கு மூட்டையில கட்டப்பட்டு கிடந்திருக்காரு. அவரு ஃப்ரண்ட் பாக்கெட்ல இருந்த ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்த நம்பரை வச்சு போலீஸ் விசாரணை பண்ணதுல அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ் குமார்னு தெரிய வந்திருக்கு. அந்த ஏரியால பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுல 2 இளைஞர்கள் சாக்கு மூட்டையில அவரை வீசிட்டு போனது போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 பேருமே பிடிச்சி விசாரணை பண்ணப்பதான் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கௌரவ் குமார் செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. வேலை செய்யும் இடத்துக்கு பக்கத்திலேயே பொண்டாட்டியும் 2 வயசு பையன் கூட தங்கி இருந்திருக்காரு. இவர் மாநிலத்தை சேர்ந்த இவருக்கு தெரிஞ்சவங்க தான் இவருக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு கௌரவ் குமாரோட வீட்டுல உட்காந்து தான் சரக்கு அடிச்சிருக்கானுங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டு அவரோட மனைவி முனிதா குமாரி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. அதை தடுக்க வந்த இவரை அடிச்சு கொன்னது மட்டும் இல்லாம அவரோட மனைவி பிள்ளைங்களையும் கொன்னு தனித்தனி சாக்கு மூட்டையில கட்டி வேற வேற இடத்துல கொண்டு போய் வீசியிருக்கானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டானுங்க. பீகார் மாநிலத்துல சேர்ந்த 5 பேரையும் இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயில போட்டிருக்காங்க. சட்டங்கள் கடுமையானதான் குற்றம் பண்ணவே யோசிப்பானுங்க. இங்க சட்டமே ஓட்டையா தானே இருக்கு.